பழனி எப்பொழுது வணக்கம் படைப்பிலே ஆளாகி பெற்றாலே பழனி எப்பொழுது வணக்கம் பாவாடை கட்டிக்கிட்டு பாவாடை உங்க நைட்டி உங்க சுடிதார் உங்க மெடி அப்பாத்தி வச்சுக்கிற பொண்ணைய வங்களுக்கு வணக்கம் கல்யாணம் செய்தவங்க வணக்கம் புருஷன் ரெடியாக வெள்ள முடிவை தடுத்த புண்ணிய வழிகளுக்கு வணக்கம் வணக்கமே என்னை பார்த்து போற வேணும் வணக்கமே வணக்கம் வந்தனம் நம நமஸ்தே நம்ம முட்டை ஆம்லெட் அவிஞ்ச முட்டை பரோட்டா சாப்பாடு நல்ல ஏற்பாடு நாடகம் ஆரம்பிச்சாச்சு கோமாடி வந்தாச்சு நான் தான் அந்த பீத்த வேற யாரும் இல்லை ஆமா பீத்த மாதிரி தான் பிச்சு உணவு வாங்கினாங்க ஆத்தாடி சகலகிரியில மாப்பிளகிரியில நமக்கு எரிய முறை அதேதான் அப்படின்னா நாடகம் பார்க்க சில பேர் வந்திருப்பீங்க சில பேர் நாடகம் பார்க்க கொண்டு உங்க வேலையை பார்க்கப்படாது உங்க வேலையை என்ன உட்காந்துக்கிட்டே தூக்கி ஊகப்படாது அப்புறம் நீங்க வேலைக்கு படுத்துக்கிட்டு தூங்கப்படாது அப்புறம் உட்காந்துக்கிட்டு தூங்கப்படாது ஏன்னாக்க நீங்க உட்காந்துக்கிட்டு தூங்கினா ஒன்றும் பிரச்சனை இல்லை படுத்துக்கிட்டு தூங்குறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை பக்கத்துல படுத்துக்கிறாங்க தூங்கி எந்திரிச்சதே அவர் வாடகை கேட்பாரு இவரே நாடகம் நல்லா இருந்துச்சு ஆனா நான் தான் தூங்கிட்டேன் நாடகமே நல்லா இருந்துச்சுனால உனக்கே தெரியாது அப்புறம் என்ன பக்கத்துல இருக்கிறால கேட்கிறேன் அந்த மாதிரி இல்லாம உட்கார்ந்துருங்க படுத்துருங்க நட்டம் பண்ணுங்க ஆனா கை மூட்டி போடக்கூடாது ஆத்தாடி அதனால ஒண்ணும் பிரச்சனை இல்லை ஏன்னா கையை கட்டிட்டு தம்பி உட்காந்துருக்காப்ல ஒரு ஆர்வத்துல உட்காந்துருக்காப்ல ஐயா கையை கட்டிட்டு உட்காந்துருக்கிறார் அண்ணன் கையை கட்டிட்டு உட்காந்துருக்காங்க ஆர்வத்துல உட்காந்துருக்காங்க கையை கட்டுறது மட்டும் இல்லாம வந்திருக்கிற டான்ஸ் கரப்புல வெளியே வந்துச்சோ இல்லையோ கட்டிருக்கிற கையை படாரம் குறிச்சிச்சுன்னு வச்சுக்க இங்க இருக்கிற 10 பேத்துக்கு படாரம் அடி அங்க இருக்கிற 20 திடீர் அடி அங்க இருக்கிற கை குத்து இங்க இருக்கிற மொத்த குத்து ஆனா நம்ம எல்லாம் சேர்ந்து குத்துனோம்னா என்ன குத்து எல்லாம் ஊமா குத்தா இருக்கணும் ஒரு வயலுக்கு தெரியக்கூடாது கேள்விப்பட்ட போன இடத்துல அந்த கிளவி அவங்க தானே டப்பா குத்து போட்டு கேள்விப்பட்டேன் அப்படிங்கிறதுனால ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு எண்ணங்கள் இல்லாம ஆமா ஆமா அப்படினால ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு யாபகம் இல்லாம எனக்கு எல்லாம் ஒரு சிந்தனையோட உட்கார்ந்து ஏன்னா வீட்டுக்கு போனது கொண்டாடி யாபகமும் பிள்ளை யாபகமும் அந்த மாதிரி இல்லாம கடைக்கு போனது ஹோட்டலுக்கு போன பரோட்டா சாப்பிடுவோமா ஆம்லெட் சாப்பிடுவோம் புல்பாயி சாப்பிடுவோமா அந்த மாதிரி எண்ணம் இல்லாம இன்னைக்கு நாடகத்தை பார்க்க வந்திருக்கோம் பப்புனுக்காரன் நல்லா போடுவோம்னா டான்ஸுக்காரன் கூட நல்லா போடுமா ஆட்டத்தையும் பாட்டத்தையும் அப்படிங்கிற அந்த ஆர்வத்தோட உட்காந்துருக்கீங்க ஆனா வந்தவங்க ரொம்ப அமைதி காக்கணும் ஏன்னாக்க விடிகிற வரையும் நாடகம் நல்லா இருக்கணும் அப்படின்னா எங்க கையில இல்லை பூரா உங்க கையில இருக்குது காரணம் என்ன தெரியுமா நாடகம் நல்லா இருக்கணுமா நல்லா இருக்கிறது உங்க கையில ஏன் இருக்குது காசு கொடுக்குற முதலாளி நீங்க இந்த காசை வாங்க வந்த தொழிலாளி நாங்க எங்களோட திறமைகளை காட்டணும் அப்படின்னா உங்களோட உற்சாகம் உங்களுடைய ஆர்வங்கள் எவ்வளவு மேலும் மேலும் சிறப்பா இருக்குதோ அது போல இந்த நாடகம் ரொம்ப சிறப்பா இருக்கும் சும்மா அவனா முடியுமா இப்ப இதெல்லாம் யாரும் இருக்காது இதுல ஆட்டை ஊத்து வாங்கினீங்களா மாட்டை ஊத்து வாங்கினீங்களா பூரா உங்க காசுதான் நீங்க எல்லாம் வைக்க போற மாதிரி நாங்களாம் புடுங்கி திங்கிறது மாதிரி அது மாதிரி இல்லாம ரொம்ப அமைதி காத்த நாடகத்தை பார்க்க நம்மளுக்கு கொண்டு எத்தனை நாடகம் பார்த்திருக்கலாம் ஹரிச்சந்திரா பவளக்குடி சித்திரவள்ளி வள்ளி திருமணம் இப்படி நாடகங்களை பார்த்திருந்தாலும் ஆனா இன்று நடக்கக்கூடிய ஒரு நாடகம் காதல் காவியம் என்று சொல்லக்கூடிய வெள்ளைச்சாமி வெள்ளையம்மா அருமையான கதாபாத்திரம் வெள்ளைச்சாமி எங்கு பிறந்தாங்க வெள்ளையம்மா எங்கு பிறந்து இந்த இடத்துக்கு இப்படி கொண்டு சேர்றாங்க அவனுக்கு ஒரு அருமையான கதாபாத்திரம் கொண்டு ஒரு தெய்வீக ஒரு நாடகம் இந்த நாடகம் எப்படி இருக்குன்னு தெரியுமா விடியற் வரையும் எங்க குலசாமி கோயிலுக்கு கூட்டாக ஒண்ணு சேர்ந்தோம்
சார்ந்த பெரியவர்களே, அருமை தாய்மார்களே, நாடகக்கல ரசிக பெருமக்களை வருவது வந்திருக்கக்கூடிய உங்கள் அத்தனை உள்ளங்களுக்கும் எங்களை மதிப்பு மரியாதைக்குரிய சென்ற இடம்ல புகழ்பெற்று தனக்கு நிகர் வெற்றி முரசு கொட்டி வரும் எண்ணகத்தின் நன்னகரமாக இந்த நாடகங்களை சிறப்பான முறையில் அமைக்கக்கூடிய அமைப்பாளர் எங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு பொறுப்பாமையை எம் ரவிச்சந்திரன், காந்தி நகர், அமராவதியை சேர்ந்து அன்புக்கு பாசத்துக்குரிய அருமையனா இந்த நாடகத்தை அமைத்துக் கொண்டிருக்கார்கள். இந்த நாடகம் மட்டுமில்லாமல் எந்த ஒரு நாடகம் இருந்தாலும் கரகாட்டம், ஒயிலாட்டம், சீட்டாட்டம், பித்தலாட்டம் அப்படின்னா என்னன்னே தெரியாது அவர். ஆனா அருமையான ஒரு அமைப்பாளர். ஏன்னா அவர் சிரிச்சாலே ஒரு போதும், சிந்திக்கக்கூடிய விஷயங்களை நிறைய வரும். அருமையான உள்ளம், அன்புக்கு பாசத்துக்கு அருமையான ரவிச்சந்திரன் கலைக்குழு சார்பாக நன்றியும் நன்றி கடந்த வணக்கங்களை ஏற்படுத்திக் கொண்டு காலையிலே கால சென்று மாலையிலே விடு திரும்ப என்னை போன்ற விவசாய பெருகுடி மக்களை, ஏன்னா குடிக்கிறவங்க குடிக்க உங்களை வேணும்னு சொல்லல, ஏன்னா புத்தி உள்ளவங்க புத்தி இருந்ததே முளைக்க முடியும், புத்தி இல்லாம போனவங்க முளைக்க முடியாது அந்த காலத்துல. அதே சமயத்துல வாங்கினவே கொடுக்க கூடாது. இந்த காலம் இப்படி காலம், கொடுக்கிறவே வாங்க கூடாது, கொடுத்தவே கெட்டு போகணும், அதோட வாங்கினவே குறைச்சுக்கணும். இன்னைக்கு உலகம் அப்படித்தான் ஓடிக்கிட்டு இருக்கு. கடன் கொடுத்தவே என்னைக்குமே கேட்க கூடாதுன்றேன். அண்ணையா இந்த வார நாள் காக்க கொடுப்பியா கொடுக்க மாட்டியா கொடுப்பேன், ஏன் கொடுக்க முடியல, எவ்வளவு பார்க்கணும். என் வீட்டுக்கு போகும்போது 1000 வாட்டி நடத்திருப்பேன். இன்னைக்கு வா நாளைக்கு வா நாளைக்கு வா இன்னைக்கு மேல ஒரு 1000 ரூபாய் பணம் கொடுத்துருப்பேன். அதே மாதிரி இவன் என்ன சொல்லுவேன், நாங்க உங்க வீட்டுக்கு 10 வாட்டி வந்தோம்ல, எங்க வீட்டுக்கு நீங்க 20 வாட்டி வாங்க அப்படிமே. ஐயா காலங்கள் பலவிதம். அந்த மாதிரி இல்லாம இன்னைக்கு மலை மாதிரி கிடையாது, எங்க பார்த்தாலும் விவசாயங்கள் கிடையாது. ஏன்னாக்க இன்னைக்கு தண்ணி பஞ்சம். ஆடு மாடு குடிக்க கூட தண்ணி இல்லை. மனுஷனுக்கு தண்ணி தவிச்சுன்னா போய் கடையில ஒரு 150 ரூபா கொடுத்து தண்ணியை வாங்கி சாப்பிட்டுக்கிறான். ஆடு மாடு தவிச்சுன்னா வாய் திறந்து கேட்க முடியுமா, தண்ணி வேணும் அப்படி கேட்க முடியுமா? முடியாது. ஏன்னா இன்னைக்கு உலகத்துல எங்க பார்த்தாலும் விவசாயம் கிடையாது. தண்ணி பஞ்சம் எப்படியா வந்துச்சு? போர்ல தண்ணி வரல, கிணத்துல தண்ணி இல்லை, ஆடு மாடு குடிக்க தண்ணி இல்லை. தண்ணிய பூரா எங்க கொண்டு வச்சிருக்கேன் தெரியுமா? காகரி ஆத்துல வச்சிருக்கேன், அதான் இல்ல. பாட்டிலையும் பாக்கெட்லயும் ரொப்பி கொண்டு ரூமுக்குள்ள போட்டு பூட்டை போட்டு உடைச்சுறேன். அதுலயும் சில பேர் என்ன பண்றேன், பாயமத்துல போட்டு பூட்டை உடைச்சு போடுறேன். அந்த மாதிரி சிந்திக்கணும் சிரிக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினாலே இன்னைக்கு ஒரு தெய்வீக நாடகத்தை வைத்திருக்கிறார்கள். இந்த நாடகம் நான் சிறப்பான ஒரு நாடகம் என்று தெரிவித்துக் கொண்டு உயர்நகத்தின் நன்னகரமாக இன்னகத்திலே வரக்கூடிய அருள்மிகு ஸ்ரீ மாரியம்மன் கோவில் விழாவை சார்வதன் 23ஆம் ஆண்டு திருவிழாவை முன்னேற்று ஸ்ரீ மாணிக்க நாச்சியம்மன் இளைஞர்களால் நடத்தப்படும் சிறப்பான முறையிலே வருடம் சித்திரை மாதம் 11ஆம் நாள் 24/4/2017 இன்றைய தினம் கோவில் முக அமைந்துள்ள சிங்கார வண்ண கலையரங்கத்திலே இன்றைய தினம் நடக்கக்கூடிய நாடகம் மதுரை ஸ்ரீ பாண்டி என்று சொல்லக்கூடிய அருமையான நாடகம் நடைபெறும். இதுல பாண்டி மணி வருவாங்க. காலையில கண்டிப்பா கோயில் ஆலயத்திலிருந்து வரும்போது இதை கண்டிப்பா இந்த பெண்கள்லாம் இருந்து விபூதி பெற்று செல்லணும். அதான் ஒரு முக்கியமான விஷயம். அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு சிறந்த முறையில ஒயிலாட்டம், இந்த கோலாட்டம், கும்மி ஆட்டம்னு சொல்லக்கூடிய இன்னைக்கு வருகை தந்திருக்கக்கூடிய வெள்ளச்சாமி ரொம்ப சிறப்பான முறையில் ஆடுவார்கள். அதோடு வருகை தந்திருக்கக்கூடிய அன்புள்ளங்களுக்கு ஒத்துழைப்பு அன்புடன் கேட்டுக்கொண்டு, அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு குறவன் குரத்தி ஆட்டம்லாம் ரொம்ப சிறப்பான முறையில் நடைபெறும். ஆமா, இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு ஆட்டம்லாம் உண்டு. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு இந்த மாடு விடக்கூடிய ஒரு அருமையான காட்சி உண்டு. இப்ப தை மாசம் 1ஆம் தேதி பிறந்தா எப்படா மாடு பார்க்கலாம்னு பக்கத்து ஊருக்கெல்லாம் நீங்க போவீங்க. ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை. மாடெல்லாம் கொண்டு வந்திருக்கோம், கொட்டாய்க்கு பின்னால கட்டி கிடக்குது, அரை மூட்டை பொறி வாங்கி போட்டுருக்கு. ஆமா, பாதி சாமத்தில் ஜல்லிக்கட்டு மாடெல்லாம் விடுவாங்க. இந்த மாடு பிடிக்கக்கூடிய பேர் யாராவது வந்திருந்தீங்கன்னா 2001 3001 கொண்டது ஏகிட்ட கொடுங்க, பெட்டி காட்ட ரசீது போட்டுக்கோங்க. ஆமா, அப்படினாலே இன்னைக்கு சிறப்பான முறையிலே கோலாட்டம், கும்மி ஆட்டம், குரத்தி ஆட்டம் சொல்லக்கூடிய குறவன் குரத்தி ஆட்டங்களும் சிறந்த முறையில் நடைபெற்று இருந்து கொண்டு இன்னகத்தில் நடிக்கக்கூடிய நடிகர்கள் வருகை தந்திருக்கக்கூடிய அன்பு உள்ளங்கள் சென்ற இடங்களை புகழ்பெற்று தனக்கு நிகர் வெற்றி முரசு பெற்று வரும் சரத்குமார் அவர்கள் இவர்கள் வெள்ளச்சாமி நடித்து அன்பு பெற காத்து கொடுத்தார்கள். அது மட்டும் இல்லாமல் நாதர்களாம் இணையாக இவருக்கு முறையில் எங்களுக்கெல்லாம் சிறப்பான முறையில் ஏனகத்தின் நன்னருமாக மனைவி புகழ்வி நாகலட்சுமி அவர்கள் இங்கு வெள்ளையவன் நடித்து அன்பு பெற காத்து கொடுத்தார்கள். இதற்கெல்லாம் இணையாக தனக்கு நிகர் வெற்றி முரசு பெற்று வரும் இவருக்கு மடியிலே மனைவி புகழ் ஆர் பழனிசாமி அவர்கள் பாண்டுமணி நடித்து அன்பு பெற காத்து கொடுத்தார்கள். இதற்கெல்லாம் இணையாகி எங்களுக்கெல்லாம்
நடிப்பு சிவேந்தன் நடிப்பு சுடர் என்று சொல்லக்கூடிய அறிவை உள்ளங்கள். பனைமரத்துல பாதி இருப்பாரு, தென்னை மரத்துல முக்காவாசி இருப்பாரு, போலீஸ் மரத்துல முழுசாவே இருப்பாரு. இன்னைக்கு ஒருத்தர் ஸ்பெஷலா ஒருத்தரை கூட்டி வந்திருக்கிறோம். ஆமா, ஆசையா ஒருத்தர் உருவாக்குவாரு பாருங்க. அன்பு உள்ளங்கள் அருமை மாமா குட்டத்துக்கள் அவர்களுக்கு மேலே பப்புனாகவும் பெண் குரவு கொடுத்து ஆட்டமாகவும் பெண் தோழர்கள் நடித்து அனுப்புறாங்க. அது கொடுக்காரு. இதற்கெல்லாம் இணையாக எங்களுக்கெல்லாம் ஆறுமலை சக்கரவர்த்தி ஆறுமலையை கலைஞர்கள் கூடி இவர்கள் என்ன செந்தில் அவர்களுக்கு ஆறுமலையை சேர்த்து கொடுப்பார்கள். இன்றொரு நாள் போதுமா, நாள் போதுமா, அதை நான் பாட இன்றொரு நாள் போதுமா, ராகமா தேவகாரமா, ராகமா தேவகாரமா, என் கலைக்கின்ற திருநாடு சமமாகுமா, என் கலைக்கின்ற திருநாடு சமமாகுமா, ராகமா அது மட்டுமில்லாமல் அதற்கெல்லாம் இணையாக கோரடி குமரன் மிருதங்க தகவல் சொல்லக்கூடிய வி.கே. முருகேசனுக்கு மிருதங்கத்தை சேர்த்து கொடுப்பார்கள்.
அடிப்படையிலே சத்தியசேரனுக்கு ஆட்டோட்டை சேர்த்து கொடுப்பார்கள். தாளத்தை சேர்த்துக் கொடுக்க அருமை உள்ளங்கள் இங்கு சிட்டி பாபு அவர்கள் இங்கு அன்புள்ளங்கள் இங்கு தாளத்தை சேர்த்து கொடுப்பார்கள். உரிமை ஏ மாரிமுத்து அவர்கள் சிறந்த முறையிலே அமைத்துக் கொடுக்கிறார்கள். கூந்தல் அவர்கள் சேர்ந்த அன்புலங்கள் இங்கு சிறந்த முறையை சீரமைத்துக் கொடுக்கிறார்கள். அன்புலங்களுக்கு நன்றியும் நடுகிறது. வணக்கம் எழுதப்படுத்திக் கொண்டு எங்களுக்கு கொட்டகை இந்த சுற்றுப்பதில் கிடையாது. எஸ் பாண்டிமுத்து குன்றங்குடி அன்புலங்கள் சிறந்த முறை கொட்டை அமைத்துக் கொடுக்கிறார்கள். அன்பு உலகளுக்கும் நன்றியும் நன்றிகளை நிலப்படுத்திக் கொண்டு சிறந்த ஒளிமுறைக்கு பிடித்து அமைக்கிறோன்று என்ன சாடியோஸ் காரைக்குடி உரிமை எஸ் குமார். செழிக்க வேணும், உறவு வளர வேணும், என்னால ஊர் மக்கள் நல்லா இருக்க வேணும். கல்யாணம் கல்யாணம் பண்ணா என்ன நடக்கணும்? முதலிரவுங்கிறது ஒண்ணு நடக்கணும். ஃபர்ஸ்ட் நைட்டுங்கிறது ஒண்ணு நடக்கணும். எனக்கு இன்ன வரைக்கும் நடக்கல. ஏன்னா வீட்டுக்கு வந்த சொந்தக்காரன் மாமே மச்சனே அங்கும் பங்காளி ஒருத்தன் கூட வீட்டை விட்டு போகல. ஒரு நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, 3 நாள் ஆச்சு. ஆமா, கடாக்கருங்கிறது சாப்பிட போட்டோம்ல. இந்த குழம்பை சுண்ட வைக்க சாப்பிட புரிய வீட்டுல தங்கி போனாங்க, தங்கிக்கிட்டாங்க. அப்புறம் பார்த்து 1 நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, 3 நாள் ஆச்சு. என் பொண்டாட்டி என்னைய பார்க்க, நான் அவளை என் பொண்டாட்டி ஒரே பொண்டாட்டி, சொந்த பொண்டாட்டி, தொட்டு தாலிக்கின்ற பொண்டாட்டி, செலவு பண்ணி கல்யாணம் பண்ண பொண்டாட்டி. ஆமா, அவ என்னைய பார்க்க, நான் அவளை பார்க்க. இப்படியே 3 நாளா பார்த்துக்கலாம். 4ஆம் நாள் ஆச்சு, ஒண்ணுமே ஆகல. என் பொண்டாட்டி பார்த்தா இனிமே அவங்ககிட்ட இருந்து என்னத்தை வாழ்ந்து நாசமா போறேன். ஆமா, புதுசா கல்யாணம் பண்ணி ஒன்றும் ஆகல. நான் எங்க அப்பா வீட்டுக்கு போறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு துணிமணியில எடுத்துக்கிட்டு பெட்டியில படிச்சு வச்சுக்கிட்டு கிளம்பிட்டான். அப்பதான் நான் சொன்னேன், இன்னைக்கு தாண்டி நமக்கு முதலிரவுன்னு சொன்னேன். உடனே என் முன்னாடி சந்தோஷம் தாங்கல. விறுவிறுன்னு வீட்டுக்குள்ள போனா பெட்டியை திறந்தா பட்டு சேலை எடுத்து கட்டிக்கிட்டான். பட்டு சேலை கட்டினதோட விட்டா முக நிறைய பவுடரை தடவிக்கிட்டான். பவுடர் தடவுனோட விட்டா கை அகலத்துல பொட்டு வச்சிருந்தா வாரு. அவ வச்ச பொட்டுக்கும், அவ அடிச்ச பவுடருக்கும், அவ கட்டி இருந்த சேலைக்கும், ஆத்தாடி இவ்வளவு நிலத்துல வச்சிருந்தா ஐயா தலையில பூ, அவ வச்ச பூவுக்கும், ஆத்தாடி செம்புல பால் எடுத்துட்டு வர்றா பஸ் நைட்டுக்கு. ஆமா, அதுக்கு முன்னால பாத்தீங்கன்னா வெள்ளை வெட்டி பட்டு வேட்டி பட்டு சட்டை போட்டு விட்டு என்னை பெட்ல உட்கார வச்சிருக்காங்க. ஆஸ்பத்திரி இல்லையா, அதெல்லாம் இல்ல, மாமியா வீட்டுல சீதனமா கொடுப்பாங்களே பஞ்சு மெத்து, அதுல என்னை உட்கார வச்சிருக்காங்க. ஏன் பொண்டாட்டி எனக்கு பால் எடுத்துட்டு வர்றான். எப்படி திரும்ப எடுத்துட்டு வர்றான்? இப்படித்தானே கை இருக்கு, இதுல இப்படி செம்ப வச்சு இப்படி பால் எடுத்துட்டு வரணும். ஆனா என் பொண்டாட்டி எனக்கு அப்படி எடுத்துட்டு வரல. எனக்கு எப்படி தெரியுமா பால் எடுத்துட்டு வந்தா? செத்து போனவங்களுக்கு நீர் மேல எப்படி எடுத்துட்டு போவாங்க, அந்த மாதிரி எடுத்துட்டு கேன எடுத்துட்டு வீட்டுக்குள்ள வந்தா. நான் அதை பத்தி எதுவும் பேசல. பேசினோம்னா முதலிரவு கெட்டு பெருமே அப்படின்னு கொண்டு வந்து பாலை வாங்கி குடிச்சிட்டேன். ஆமா, பாலை குடிச்சா குடிக்கலையா. அப்புறம் ரூமுக்குள்ள ரிப்பேர் போனோம்ல, அப்புறம் உள்ள விட்டுக்க போட்டல்ல டாப்பா போட்டேன். அப்புறம் கொஞ்சம் இடத்துல லைட் ஆஃப் பண்ணணுமா, ஆஃப் பண்ணியாச்சு. முதலிரவு ஆரம்பம் தண்ணு போயிட்டு இருக்குது. காலையில விடிஞ்சிச்சே விடியலையும். என் பொண்டாட்டியை கூப்பிட்டு கேட்டேன், என்னடி ராத்திரி முதலிரவு நடந்துச்சா, உனக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலன்னு கேட்டேன். சீ போங்க, எனக்கு வெக்கமா இருக்குன்னா. ஏன்டி இதுக்கெல்லாம வெக்கமானே, எப்படா முதலிரவு நடந்துச்சுன்னு கேட்கிறேன். ஏன்னா இந்த கலிகாலத்திலேயே மும்பளை புள்ளப்படி விவரம் இல்லாம இருக்கியே, இங்க வாடி பச்சை மண்ணா இருக்காத, இங்க வா அப்படின்னு சொல்லி கூட பக்கத்துல குறை வச்சு, நேத்து நீ செம்புல பால் எடுத்துட்டு வந்தியா, அதை வாங்கி சாப்பிட்டனா. அப்புறம் 2 பேரும் ரூமுக்குள்ள போனோமா, ரூமுக்குள்ள அப்புறம் ஒண்ணு நடந்துச்சு இல்ல, அது தாண்டி முதலிரவு அப்படிங்கிறேன். ஏன்டா நேத்து ராத்திரி நடந்தா முதலிரவா அப்படின்னு காரி தூள் துப்புறாங்க. ஏன்டி என்ன நினைக்கிறேன், ஏன்டா நேத்து ராத்திரி நடந்தா முதலிரவா. இது நான் ஆடு மாடு மேய்க்கிறப்ப 4-5 வாட்டி